அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். பங்குச்சந்தையில் மொத்தம் 6500 ஸ்டாக்ஸ் கிட்ட இருக்கு. அதில் எதை சூஸ் பண்ணுறது எல்லாமே அவங்க கையில் இண்டிவிஜுவல். அவங்க தான் ஒரு டைம் அண்ட் எனர்ஜி எடுத்து இதில் நம்ம ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் தான் ஓரளவுக்கு ஜெயிக்க முடியும். இண்டிவிஜுவல் ஸ்டாக் இதில் ஒரு நாளைக்கு இவ்வளோ நாளாக அனலைஸ் பண்ண முடியும், மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண முடியும், ரிசர்ச் பண்ண முடியும், படிக்க முடியும், நாலேஜ் என்னால் கேதர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும்னா பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, கொலீக்ஸ் சொன்னாங்க மாதிரி பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் நல்லா கிடைக்கும் மியூச்சுவல் ஃபண்டோட. பட் தென் தேர் இஸ் ரிஸ்க் இன்சைட். அந்த அளவுக்கு உங்களுக்கு பண்ண முடியும் இல்லையா? நல்ல கம்பெனியாக இருந்தாலும் அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அதை நீங்கள் எவ்ரி மானிட்டர் பண்ணி நிறையா உங்களுக்கு டைம் அண்ட் எனர்ஜி அதில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். ரிஸ்க் எடுக்கிற கொஞ்சம் என்னோட பேஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணிக்கிறது பெட்டர் மேடம். இது ஒரு ஆளுக்குன்னு இந்த ஃபேக்டர் கிடையாது. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பிசினஸ் சார்ந்த நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட சில்வர் ஓ கேபிட்டலுடைய ஃபவுண்டரும் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டுமான உமா மகேஸ்வரன் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரி, இப்போ எஸ்ஐபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்லையும் எஸ்ஐபி இருக்குது, ஸ்டாக்ஸ்லையும் எஸ்ஐபி இருக்குது. முதல்ல இது ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன சார்? மேடம், மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேனேஜ் பை எக்ஸ்பர்ட்ஸ். ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. அது மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சிஸ்பாங்க, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிம்பாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 50 அசட் கம்பெனி நம்ம இந்தியாவில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அசட் கம்பெனிஸ் லைக் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி அந்த மாதிரி ஒரு 50 கம்பெனிஸ் இருக்குது. அதில் ஃபண்ட் மேனேஜர்ஸ்னு எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க அதில் மேனேஜ் பண்ணுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸை. நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே சாதாரண இன்வெஸ்டர்ஸ் என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதை எல்லாத்தையுமே ஃபண்டை கலெக்ட் பண்ணி எல்லார்ட்டையும் இண்டிவிஜுவல்லேருந்து கலெக்ட் பண்ணி அந்த ஃபண்ட் மேனேஜர்கிட்ட போகும். அவங்க அதை பார்த்து எந்தெந்த பங்கில் இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி. இது ஸ்டாக் எஸ்ஐபி நம்ம இண்டிவிஜுவல் அவங்களாம் பண்ணிக்கிறது தான் ஸ்டாக் எஸ்ஐபி. பங்குச்சந்தையில் மொத்தம் 6500 ஸ்டாக்ஸ் கிட்ட இருக்குது. அதில் எதை சூஸ் பண்ணுறது எல்லாமே அவங்க கையில் இண்டிவிஜுவல். அவங்க தான் ரிசர்ச் பண்ணி பண்ணணும். ஸோ இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டாக் எஸ்ஐபிங்கிறது ஒரு பங்குதாரில் நம்ம ஒரு இண்டிவிஜுவல் அஸ் இன்வெஸ்டர் அவராக இன்வெஸ்ட் பண்ணுறது ஸ்டாக்கில் மாதம் பண்ணுறாருன்னா ஸ்டாக் எஸ்ஐபி. மியூச்சுவல் ஃபண்டு ஒரு எக்ஸ்பர்ட்டை கொடுத்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் டீமில் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி. ஓகே சார், இப்போ ரெண்டுத்துல இருக்கிற ரிஸ்க் என்ன சார்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் எஸ்ஐபிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது ஒரு இன்வெஸ்டர் பண்ணுறாருன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் அவராக பண்ணணும். அதுக்கு ஓன் டைம் அண்ட் எஃபர்ட் எடுத்துக்கணும் அவர். ஏன்னா மேடம், ஒரு 6500 கம்பெனிஸ் இருக்குது. எல்லாமே லிஸ்டட் கம்பெனிஸில் பெரிய பெரிய நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பிராண்ட்ஸும் லிஸ்டட். ஸோ அதில் எந்த கம்பெனி நல்ல கம்பெனி, எப்படி க்ரோத் இருக்கும்? ஏன்னா 6000 கம்பெனி ஒரே நேரத்தில் ஏறிட்டே போகாது. ஸோ அதுக்குள்ளே லார்ஜ் கேப்ஸு டாப் 100 இருக்கும். அந்த லார்ஜ் கேப்ஸ்லேயும் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். சில பெரிய பெரிய பேங்க்ஸ் லாஸ்ட் 2-3 இயர்ஸை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, புது இன்வெஸ்டர் யோசிச்சு பாருங்கள், அது இப்போ நல்ல பேங்க்கு பெரிய பேங்க்குன்னு நினச்சி உள்ளே என்ட்ரு ஆவாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸை ரிட்டர்ன் இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, பாதியிலே எக்ஸிட் ஆகிடுவாங்க. ஸோ அவ்வளோ பொறுமையாக அவங்களுக்கு இருக்காது. அவங்களாம் அது இன்டெப்த்தாக ரிசர்ச் பண்ண முடியாது அஸ் அன் இண்டிவிஜுவல்னால். ஸோ அந்த ஒரு ரிஸ்க்கு இது இருக்குது. ஏன்னா ஒரு டைம் அண்ட் எனர்ஜி எடுத்து இதில் நம்ம ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் தான் ஓரளவுக்கு ஜெயிக்க முடியும் இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக். இதில் சேம் திங் இங்கே மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய டீம் இருக்குது. ஒரு ஃபண்ட் மேனேஜர் கீழே ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் இருப்பாங்க, டெக்னிக்கல் அனலிஸ்ட்டு. ஸோ ஒரு டீம் ஒரு 7-8 பேருக்கு மேலே டீம் இருந்து அவங்க அதை அனலைஸ் பண்ணுவாங்க, எந்த பங்கு நல்லாயிருக்கும். அதை போய் நேர்லேயே பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய கம்பெனி அவங்க வாங்கணும்னு வச்சுக்கோங்க, அவங்களோட போர்ட்ஃபோலியோக்குள்ளே எடுத்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஃபண்ட் மேனேஜர் இந்த கம்பெனியை போய் பார்ப்பாங்க, விசிட் பண்ணுவாங்க ஃபேக்ட்ரியை. அந்த ஃபண்ட் டீம் அங்கே இருக்க ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி டீம் கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, உங்கள் நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் க்ரோத் எப்படி இருக்க போகுது. நம்மகிட்டலாம் அதெல்லாம் அந்த கம்பெனிக்காரங்க சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஒரு பெரிய ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா கூட சின்ன ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் நெட்டில் கிடைக்கிறதோ, பேப்பரில் பார்க்குறதோ, இல்லை அந்த வெப்சைட்டில் பார்க்குறது தான் நம்மளால் கேதர் பண்ண முடியும் அஸ் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர். பட் இதே இது அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் அவங்க நேர்லேயே போய் அந்த டீமில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அவங்க கூட கலந்து வச்சு
எப்படி இருக்க போகுது, உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன, எப்படி வந்து நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து நீங்கள் பொசிஷன் பண்ணியிருக்கீங்க, உங்களை எவ்வளோ சேல்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அவ்வளோ டீட்டெயில்ஸ் அவங்களும் கொடுப்பாங்க. ஸோ அந்த டேட்டாவை கேதர் பண்ணிட்டு வந்து அப்புறம் இன்னும் அதில் டெக்னிக்கல் எல்லா ரிசர்ச்சும் பண்ண பிறகு இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு அவங்க முடிவு எடுப்பாங்க. அப்படி பண்ணுறப்பச்சே சில நேரத்தில் வந்து அது வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதே இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டருக்கு அவ்வளோ வந்து வேர்வித் இருக்காது, அவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸு அண்டு அந்த இதில் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷனும் இருக்காது. ஸோ ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு நிறையா இருக்கும், இவங்களுக்கு இருக்காது. ஸோ இதுதான் ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் ஒரு வந்து ஸ்டாக்கு டேரெக்டாக இண்டிவிஜுவல் பண்ணுறவருக்கும் ஒரு எக்ஸ்பர்ட் வச்சு பண்ணுறதுக்கும். ஓகே சார், இப்போ ரிட்டர்ன்ஸ் கம்பேர் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸும் ஸ்டாக் ரிட்டர்ன்ஸும் எந்த அளவுக்கு சார் அதிகமாக இருக்குது? மேடம் இது வந்து கேஸ் டு கேஸ் தான். ஏன்னா எந்த ஸ்டாக்கை யார் சூஸ் பண்ணுறாங்கன்னு இருக்கு. மோசமான ஸ்டாக்கை ஒருத்தர் சூஸ் பண்ணிட்டு வச்சுட்டு கொஞ்சம் வருஷமாக ஒரு போர்ட்ஃபோலியோ அவராக டிசைன் பண்ணியிருக்காரு, எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ் இல்லாமல் அவர் ஓன் ப்ரிடாமினாக என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் கொலீக்ஸ்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அவங்களோட ஐடியாஸ் கேட்பாங்க. நான் வந்து இந்த ஸ்டாக்கில் பண்ணேங்க, நல்ல எனக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்து 30-40% அப்படின்ட்டு ஒன்று சொல்லுவாங்க. இதே அது இவர் ரிப்ளிகேட் பண்ணப்பார். இது வந்து ஹேர்ட் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆடு ஒரு பக்கம் போகுதுன்னா அதை பார்த்துட்டு மற்ற ஆடும் அதான் தானாக போகும். அதை ஹேர்ட் மென்டாலிட்டின்னு தமிழில் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்டு வந்து நான் வந்து இந்த கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் அப்போ வாங்கி இவ்வளோ ஏறி விற்றுட்டேன், அப்புறம் எக்ஸிட் ஆகிட்டேன், அது லாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் அதில் போய் என்ட்ராகி கடைசியில் அந்த கம்பெனி க்ளோஸ் ஆகி சில பேர் மாட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து என்னன்னா விதவுட் ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் ஆர் நாலேஜ் ஆர் புட்டிங் டைம் அண்ட் எஃபர்ட், தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச், தெர் இஸ் நோ ஃப்ரீ மணி இந்த வேர்ல்டு மேடம். யாராவது ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுக்குறேன், அட்வைஸ் கொடுக்குறேன் ஃப்ரீயாக இந்த இதில் டெலிகிராமில் வந்துக்குங்க அப்படின்னா நம்ம மக்களை ஈஸியாக ஏமாத்துறதுக்கான ஒரு டூல். சதுரங்க வேட்டையில் சொல்லுவாங்களே, ஒருத்தனை ஏமாத்துனா ஈஸியாக அவனை ஆசையை தூண்டணும். அது மாதிரி தான் இந்த ஃப்ரீ சேனல்ஸில் டெலிகிராமில் அதில் வந்து ஃப்ரீ கால்ஸ்னு சொல்லுவாங்க. மக்கள் அதில் பார்த்து போய் அவங்கள, ஏன்னா இப்போ பணம் ஜாஸ்தியாக இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் கம்மியாக இருக்குது. ஸோ ரிட்டர்ன்ஸு என்ன பண்ணலாம், ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் பயங்கரமாக ஏறுதே, ஸோ நம்மளாக போய் பண்ணலான்ட்டு அதில் போட்டு நல்ல பணத்தை 4 மடங்கு ஆக்கிடலாம் ஷார்ட் டேர்ம்லன்ட்டு நம்பி போய் ஏமாறுறாங்க. அது வந்து ரொம்ப ரிஸ்க்கானது. ஏன்னா சேர்த்து வச்ச பணத்தை பாதியோர் ஃபுல்லாக எல்லாத்தையும் இழந்துடுறாங்க. கடன் வாங்கி பர்சனல் லோன் வாங்கிலாம் உள்ளே போட்டு அதில் வந்து நிறைய பேர் போனவங்களும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ பேசிக்காக ஏதோ உங்களுக்கு டைம் அண்ட் எஃபர்ட் இருக்குது, என்னால் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ நாளாக அனலைஸ் பண்ண முடியும், மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண முடியும், ரிசர்ச் பண்ண முடியும், படிக்க முடியும், நாலேஜ் என்னால் கேதர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும்னா பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, கொலீக்ஸ் சொன்னாங்க மாதிரி பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. சில நேரம் ஒர்க் அவுட் ஆகும், சில நேரத்தில் இட் இஸ் கிவன் 40%, 30%, 50% ரிட்டர்ன் கொடுக்கும். பட் எல்லாத்துலேயும் அதே மாதிரி நடக்காதுல்ல. ஸோ இது வந்து அதான் ஃபஸ்ட்டு ஒரு ஆசையை தூண்டும். உங்களுக்கு எப்போயுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதை பார்த்துங்களும் என்ன பண்ணுவாங்க, இருக்கிற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இது பண்ணி கொஞ்சம் லிக்விடேட் பண்ணி அதில் போட்டு ஏதாவது ரிஸ்க் எடுத்து இன்னும் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணலாம்னு நினைப்பாங்க. அது கஷ்டம் வராது. ஸோ இதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து நான் என்னோடய ஓன் லைஃப்லேயே நடந்திருக்கு. நான் பேசிக்காக இந்த கெரியர் இந்த இண்டஸ்ட்ரிக்கில் 2007 வரப்போ நான் வந்து எனக்கு இதே மாதிரி ஒரு கால்ஸ் வந்துச்சு, பை ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ், இட் வில் கோ ஸோ அண்ட் ஸோ, இந்த அமௌண்ட்லேருந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏற போகுதுன்னாங்க 3 months 5 monthsல. சரி நானும் இந்த மாதிரி கால்ஸ் வரதை பார்த்து எங்கள் அப்பாவோட இன்வெஸ்ட்மெண்ட் அவருக்கு வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண வச்சேன். ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் வாங்கி ஒரு வாரத்துலேயே அப்படியே 10 ரூபா 20 ரூபா இறங்கிட்டே இருந்துச்சு. ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் பெரிய குரூப்ஸ், பிர்லா குரூப் ஓடுது, அது சிகே பிர்லா குரூப்பு. என்ன போகுது, நல்ல கம்பெனி. ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் என்ன தெரியுதாங்க, ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் நம்ம அம்பாசிடர் கார். ஸோ அந்த காலத்தில் அது வந்து ரொம்ப நல்ல ஃபேமஸான கம்பெனி. எப்படி இதாக போகுதுன்னு நினச்சேன். பார்த்தா அது ஸ்லோ டவுன் ஆகி அந்த கம்பெனியே வந்து க்ளோஷர் இதுக்கு வந்துருச்சு. அம்பாசிடர் காரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க சேல்ஸு. ஸோ இப்போ அந்த ஸ்டாக்கு இன்னும் 15 வருஷமாக அது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே இருக்குது. ஏறுறப்போ விற்கலான்னு நினச்சி 15 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி 20 ரூபா 23 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நான் வாங்கினது ஏதோ எங்கள் அப்பாவுக்கு ஹையர் ரேட்டில் வாங்கியிருக்கேன். இன்ன வரைக்கும் அதை செல் பண்ண முடியல. மோர் தென் 15 இயர்ஸாக டிமேட் அக்கௌண்ட்டில் சும்மா லையாக இருக்குது. எவ்வளோ பெரிய பிராண்ட் அம்பாசிடர், பட் தே ஃபெயில் டு இன்னோவேட். ஸோ தே கான் டு டஸ்ட். ஸோ இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் நிறைய எக்ஸாம்பிள் நீங்கள் ஜெட் ஏர்வேஸ், கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ், டிஹெச்எஃப்எல், அந்த மாதிரி பல பெரிய கம்பெனிஸ், வீடியோகான், இதெல்லாமே பெரிய கம்பெனிஸ் இருந்தது. இட் ஹஸ் கான். அதனால் இண்டிவிஜுவலாக நம்ம வந்து அந்தளவுக்கு நம்மளால் ரிசர்ச் பண்ணி வந்து பண்ணுறது கஷ்டம். ஸோ ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் நல்லா கிடைக்கும் மியூச்சுவல் ஃபண்டோட, பட் தென் தேர் இஸ் ரிஸ்க் இன்சைட். அந்த அளவுக்கு உங்களுக்கு பண்ண இல்லையா, ப்ராப்பர் ஈக்விட்டி ரிசர்ச் அனலிஸ்ட், செபி ரிஜிஸ்டர் ரிசர்ச் அனலிஸ்ட் மூலிமா போய் அவங்க கொடுக்க அட்வைஸ் எடுத்து பண்ணுறீங்கன்னா ஓகே. இல்லை நீங்கள் டைம் ஏன்னா உங்கள் சொந்த பணம், பேரே பாருங்களேன், பர்சனல் ஃபினான்ஸ்குள்ளே தான் அது வருது. பர்சனல் உங்களோட இண்டிவிஜுவலோட பணத்தை நீங்கள் தான் பர்சனலாக டேக் கேர் பண்ணணும்னா நீங்கள் ரிசர்ச் டைம் பண்ணணும். இல்லையா எக்ஸ்போர்ட் கையில் கொடுத்துடணும்.
வெறும் ஸ்டாக் மட்டும்தான் பண்ணோம்னா செபி ரெஜிஸ்டர்ட் ஈக்விட்டி ரிசர்ச் அனலிஸ்ட் மூலிமா போய் அவங்க கொடுக்குற ப்ராப்பர் ரெக்கமெண்டேஷன்ஸ் எடுத்து பண்ணுங்கள். எனக்கு இதெல்லாம் இல்லை வேணாங்க, எனக்கு ரிட்டர்ன்ஸ் வேணும், இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும், டீசெண்டான எனக்கு ஹெட்டேக்லாம் இருக்கக்கூடாது, நான் சம்பாதிக்கிறேன், என்னோடய இண்டஸ்ட்ரி வேறு, எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க இதை பற்றி, நீங்கள் வந்து யூ ஷுட் டேக் கேர்னா ப்ராப்பர் ஃபண்ட் மேனேஜர் டீமில் மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்டில் வந்து பண்ணிங்கன்னா டீசென்ட் ரிட்டர்ன்ஸ், டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கிடைக்க போகுது. எனி அதர் அசெட் கிளாஸில் இப்போ டபுள் டிஜிட் கிடைக்காது உங்களுக்கு. எஃப்டி அந்த மாதிரிலாம் லேண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாக்டாக என்ன ரிட்டர்ன்ஸ் இருக்குது நம்ம யாருமே இந்த சிஏஜேஆரோ எக்ஸ்ஏஆர்ஆரோ போட்டு அதில் பார்க்குறதில்ல. சில பேர் அன்றைக்கி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், நான் 75 lakhsக்கு நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினேன், இப்போ வந்து 13-14 yearsல இப்போ 1.3 1.4 crores ஆயிடுச்சு அப்படின்னாங்க. உடனே வாவ் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஒரே வாவ்னா அது எஃப்டி இன்ட்ரெஸ்ட் கூட தான் வந்திருக்கு. 13 வருஷத்தில் வந்து உங்கள் டபுளாக இருக்குது வந்து இதில். இதே இது 12% சிஏஜிஆரில் 6 வருஷத்தில் டபுளாக இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்டில். அதான் ஃபீல் பண்ணார், இது பெரிய ரிட்டர்ன்ஸ் எனக்கு வரல, ஆனால் மக்கள் வந்து என்னோடய பணம் டபுள் ஆயிடுச்சு, அதில் போட்டேன் இதில் போட்டேன். பட் ப்ராப்பரான வந்து நம்மளோட மைண்ட் செட் வந்து அந்த கால்குலேஷன் பண்ணுறதோ அதில் தெரியும். ஸோ நீங்கள் கேட்ட இதுபடி பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் ரிட்டர்ன் ஜாஸ்தி வரலாம் வராமல் போகலாம். பட் ப்ராபபிலிட்டி தானே, நீங்கள் அது வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும் மார்க்கெட் பொறுத்து. அதான் இப்போ நான் சொன்ன ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் நானே சொன்னேன், ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தாலும் அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அதை வந்து நீங்கள் எவ்ரி மானிட்டர் பண்ணி நிறையா வந்து உங்களுக்கு டைம் அண்ட் எனர்ஜி அதில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். இல்லை எனக்கு அந்த மாதிரி தேவையில்லை, பீஸ் ஆஃப் மைண்ட் தேவை, நல்ல ரிட்டர்ன்ஸும் தேவைன்னா எக்ஸ்பர்ட் மூலிமா எஸ்ஐபி ரூட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் ஏ பெட்டர் ரிட்டர்ன்ஸுங்க. ஓகே சார், நீங்கள் போர்ட்ஃபோலியோ பற்றி சொல்லியிருந்தீங்க. போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் எந்த அளவுக்கு சார் முக்கியம்? இல்லை கண்டிப்பாக போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் வந்து நாங்கள் ஒரு கஸ்டமரை பார்க்குறப்பையும் ஃபஸ்ட்டு மேண்டேட்டரியாக சொல்கிறது வந்து அசெட் கிளாஸ் டைவர்சிஃபிகேஷன். நம்ம ப்ரொடாமினண்ட்டாக எல்லா அசெட் கிளாஸ்லேயும் டைவர்சிஃபை பண்ணிக்கிறது வந்து ஒரு ரிஸ்க்கு கம்மிப்படுத்துகிற மாதிரி தான். ஒரே ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயோ ஃபுல்லாக போகிறதோ, கோல்டுக்குள்ளேயோ ஃபுல்லாக போகிறதோ, ஈவன் ஸ்டாக்ஸ் ஈக்விட்டிக்குள்ளேயே ஃபுல்லாக போகிறதோ நாங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. உங்கள் ரிஸ்க் என்ன, என்னால் இந்த ரிஸ்க் எடுக்க முடியுங்க, எனக்கு இந்த பணம் இத்தனை வருஷம் தேவைப்படாது. நான் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி உங்களுக்கு தெரியும், இது ஒன்றொரு பிஸ்னஸ் லிஸ்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ ஹெச்யூஎல், ஐடிசி அந்த மாதிரி பெரிய பிராண்ட் பிரிட்டானியாவில் இன்னொரு கம்பெனியோட வளர்ச்சியில் போய் நம்ம பங்குதாரர் ஆகிறோம். ஸோ அப்போ வந்து அந்த கம்பெனி வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி வெயிட் பண்ணுறப்ப அந்த ஏற்ற இறக்கங்கள் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். லா ஆஃப் ஆவரேஜிங் படி பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்கள்லாம் நீங்கள் வென் யூ லாங் ஸ்டாண்டில் லாங்கர் ரிட்டர்னில் வந்து அதெல்லாம் வந்து கம்மியாயிடும் ரிஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் ஃப்ரேமுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னா தான் இந்த இதுக்குள்ள வரணும். இல்லையாட்டி நம்ம நாடு ஃப்ரீயாக எஃப்டிக்குள்ளே போட்டு உட்காந்துக்கணும், கம்மியான ரிட்டர்ன்ஸ் வரும், இன்ஃப்ளேஷனே பீட் பண்ணாது, இருந்தாலும் நம்ம அதுக்குள்ளே தான் இருக்கணும். ரிஸ்க் எடுக்கிறேன் கொஞ்சம் என்னோட பேஸ் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணிக்கிறது பெட்டர் மேடம். இது ஒரு ஆளுக்குன்னு இந்த ஃபேக்டர் கிடையாது, இப்போ எல்லாத்துக்கும் இதே இது கிடையாது. ஒருத்தருக்கு 50% ஈக்விட்டி அலோகேஷன் இருக்கலாம், இன்னொருத்தருக்கு 30% ஈக்விட்டி தான் கொடுக்கணும், அவர் ரிஸ்க்கை பொறுத்தது. ஸோ அதை வந்து நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணலாம், இல்லை அந்த எக்ஸ்போர்ட் கூட உட்காந்து பேசி என்னென்னு பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறது இட் பி பெட்டர் ஐடியா போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன். ஓகே சார், இப்போ பிகினர்ஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட்டாக, ஸ்டாக் மார்க்கெட் பெஸ்ட்டாக சார், ஸ்டாக் எஸ்ஐபி பெஸ்ட்டாக? பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ வுட் சஜஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். ஏன்னா அதை பற்றி எதுவுமே தெரியாமல் வருவாங்க. நம்ம எடுத்தவங்களையும் அதான் நான் சொன்ன மாதிரி மற்றவங்களோட இதான் கேட்பாங்க. எடுத்தவங்களையும் ஃபஸ்ட்டு கொலீக்ட்ட ஃப்ரெண்டுகிட்ட நீ எங்கே டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்க, அப்படியா நான் இதில் வச்சுருக்கேன் அதில் வச்சுருக்கேன் கேட்டுட்டு அதை எனக்கு ஒன்று ரெக்கமெண்ட் பண்ண நான்ட்டு நீ என்ன ஸ்டாக்லாம் வச்சுருக்கேன். சரி, அவங்களோட அவர் வந்து ஃப்ரெண்டு வச்சுருந்தானா அவர் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கலாம். இவர் அதை கேட்டு அதே என்ட்ரி கேட்டால் எனக்கு அதில் 40% ரிட்டர்ன் வந்திருக்கு பாரு அப்படின்னு ஒருத்த ஃப்ரெண்டுகிட்ட சொன்னான்னா அதே இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ண நினச்சா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அவர் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கியிருப்பார், 15-20% கூட ரிட்டர்ன் வந்துருக்கும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில். இவர் என்ட்ரு ஆகிறப்ப வந்து அது ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபேஸில் இருக்கலாம். ஸோ அவர் உள்ளே போய் லாக் ஆயிடுவார். இந்த மாதிரி நிறைய நடக்கும். இப்போ நான் அது இதே என்னோட பர்சனல் இது பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் கம்பெனி வந்து ஐபிஓவில் வாங்கினதுலேருந்து கொஞ்ச நாளில் 50% டவுன் ஆயிடுச்சு. 50% ஐபிஓவில் வாங்கினது. என்னடா அது இவ்வளோ பெரிய கம்பெனி வாங்கினதுன்னு ஒரு 2-3 இயர்ஸ் வெயிட் பண்ண வரைக்கும் அது பெருசாக வரல. ஸோ அட்ஸ் இண்டிவிஜுவல் நானே வந்து அதில் ஸ்டாக் எஸ்ஐபி பண்ணேன். அப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் வந்து அது இது பண்ண முடியாமல் வந்து எக்ஸிட் ஆகிடும். சரி வேணாம் வெளில வந்துடுவோம் அப்படின்ட்டு வந்துடுவோம், லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. ஸோ இந்த இண்டிவிஜுவலாக நம்ம பண்ணுறப்ப இந்த இது இருக்கும். இதே இது ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் டைவர்சிஃபை ஆகிடும். ஒரு ஃபண்டுக்குள்ளே 50-60 ஸ்டாக் இருக்கும். ஸோ உங்களோட ரிஸ்க் வந்து ரொம்ப மினிமைஸ் ஆயிடுது. ஏன்னா நீங்கள் 500 ரூபா கூட ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு ஆரம்பிக்கலாம், 1000 ரூபா 500 ரூபா கூட மந்த்லி எஸ்ஐபியா. பட் ஸ்டாக்கில் 500 ரூபா அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வாங்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மாருதி வாங்கினீங்கன்னா 12,000 13,000 மேலே இருக்கும்.
நம்ம அது ஸ்டாக் நல்ல கம்பெனின்னு ஆசைப்பட்றீங்க, வாங்குற 2000 ரூபா தான் எஸ்ஐபி பண்ண முடியாதுல்ல அதில். பட் இது அதே கேட்டகரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ள உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆட்டோமொபைல் பேஸ்டு தனி ஃபண்டு இருக்குது, அதில் மாதம் 500,000 கூட உங்களால் போட முடியும். அந்த 5,000 ரூபாயில் உள்ள 60 கம்பெனியில் பிரித்து அவங்க வாங்குவாங்க. ஏன்னா யூனிட்ஸாக வரப்போகுது உங்களுக்கு. இதில் நீங்கள் இண்டிவிஜுவலாக வாங்கணும், அதுக்கு ஜாஸ்தி அமௌண்ட் தேவை. ஸோ பெட்டர் இனிஷியலாக ஒரு இண்டிவிஜுவல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாருனா மார்க்கெட்டுக்குள்ளே வரானா எஸ்ஐபி ரூட்டு தேர்ந்தெடுக்கிறது பி a பெட்டர் ஐடியா. ஓகே சார், இப்போ டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் கம்பேர் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிக்கும் ஸ்டாக் எஸ்ஐபிக்கும் எந்த மாதிரி சார் டேக்ஸ் இருக்குது? டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் ஈக்விட்டிக்கு சேம் தான் வேணும், ஸ்டாக்குக்கோ மியூச்சுவல் ஃபண்டுக்கோ டிஃப்ரெண்ட் இல்லை. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து லெஸ் தென் 12 மாதத்துக்கு கீழே நம்ம விற்றோம்னா 20% ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். லாங் டேர்ம் 12 மாதத்துக்கு மேலே வச்சு ரெண்டுலேயுமே எஸ்ஐபினாலும் சரி ஸ்டாக்னாலும் வெளியில் வர்றப்ப வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம், 12.5%. அதுலேயுமே 1.25 lakhs எக்ஸம்ப்டட். ஸோ இதுதான் பேசிக் டேக்ஸ், ரெண்டுக்குமே சேம் தான். மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிக்கும் ஸ்டாக் எஸ்ஐபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. ரொம்பவே நன்றி சார். நன்றி மேடம், தேங்க்யூ.